காஷ்மீரின் சம்பா பகுதியில் பாகிஸ்தான் ட்ரோன்கள் ஊடுருவ முயன்றதை ராணுவம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. சிறிய அளவிலான ட்ரோன்கள் ஊடுருவ முயன்றதாக ராணுவ வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றது. சற்று நேரத்திற்கு முன்பு ஜம்மு காஷ்மீரின் சம்பா பகுதியில் ட்ரோன்கள் ஊடுருவ முயன்றதை ராணுவம் தடுத்து நிறுத்தியதை செய்தியாக பார்த்திருந்தோம். அதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் மின் நிறுத்தமும் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இதனை உறுதிப்படுத்தியிருக்கிறது இந்திய ராணுவம். பாகிஸ்தான் சிறிய அளவிலான ட்ரோன்கள் மூலம் ஜம்மு காஷ்மீரின் சம்பா பகுதியில் ஊடுருவ முயன்றதை ராணுவம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. இது பற்றிய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். தற்போது ராணுவம் தரப்பில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வேறு என்னென்ன விஷயங்களை எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள்? முழு விவரங்கள் என்ன? கடந்த சில நாட்களாகவே ஜம்மு எல்லைக்கோட்டு பகுதிகளை பாகிஸ்தான் ஒட்டியிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் ஒவ்வொரு முறையும் பாகிஸ்தான் ராணுவம் மற்றொரு தாக்குதல் நடத்தி வந்த நிலையில இன்றைய தினம், அதாவது ஏற்கனவே அமெரிக்காவுடைய தலையீட்டுக்கு பிறகாக இரு நாடுகளும் போர் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டதற்காக பிறகாக இரண்டாவது முறையாக எல்லைக்கோட்டு பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருப்பதாக இந்திய ராணுவம் தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எல்லைக்கோட்டு பகுதியில் இருக்கக்கூடிய சம்பா பகுதியில ஒரு சில ட்ரோன்கள் பறந்து வந்ததாக தற்பொழுது இந்திய ராணுவ தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடைசியாக கடந்த 15 நிமிடங்களாக எந்த ஒரு ட்ரோன்களும் வரவில்லை எனவும் ஏற்கனவே அனுப்பிய அத்தனை ட்ரோன்களும் தகர்க்கப்பட்டிருப்பதாகவும் இந்திய ராணுவ தரப்பிலிருந்து தகவல்கள் பெறப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து எல்லைக்கோட்டு பகுதிகளில் மீண்டும் பாகிஸ்தான் அத்துமீறி ட்ரோன்களை அனுப்பியதாகவும் அந்த ட்ரோன்கள் முழுவதுமாகவே இந்திய ராணுவத்தால் தகர்க்கப்பட்டிருக்கிறது என்கின்ற தகவலை இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. அதாவது மீண்டும் பாகிஸ்தான் அத்துமீறி, அதாவது அமெரிக்கா தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் கூட பிரதமர் மோடி அவர்கள் எச்சரிக்கையை தெரிவித்திருந்தார். பாகிஸ்தான் மீண்டும் பதிலடி தாக்குதல் நடத்தும் பொழுது இந்தியாவுடைய பதில் தாக்குதல் என்பது மிக கடுமையாக இருக்கும் என பிரதமர் மோடி எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில மீண்டும் எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய ஜம்மு அண்ட் காஷ்மீரை ஒட்டி இருக்கக்கூடிய சம்பா பகுதியில மீண்டும் பாகிஸ்தான் ட்ரோன்களை அனுப்பியிருப்பதாக இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. அந்த ட்ரோன்கள் முழுமையாக தகர்க்கப்பட்டிருப்பதாகவும் இந்திய ராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.